ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஜாவாவில் இருக்க அரே கான்செப்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறது எப்படின்னா, இன்ட் ஏ அப்படின்னா இப்போ ஏங்கிற இதை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு 10ங்கிறத அசைன்மெண்ட். ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் வந்து ஏ வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரிண்ட் எல்லாம் போய்ட்டு ஸோ ஜஸ்ட் வந்து ஏ அப்படின்னு நீங்கள் இதை வந்து நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் ஓகே. ஸோ இப்போ நான் ஏ மட்டும் உங்களுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 10ன்னு வரும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட 5 மார்க் 5 சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை பண்ணணும். ஸோ இன்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் சொல்லலாம். நான் வந்து எப்படி வச்சுக்கிறேன்னா மார்க் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் எப்போயுமே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்ப நேமிங் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமர் இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் க்ரியேட் பண்ணுறேன், இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். மார்க்ஸ் 1னா ஏதோ ஒரு மார்க் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் மார்க்கு. ஸோ அது வந்து 55, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. ஸோ 5 டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதான் பண்ணியிருக்கேன். 5 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் மார்க்ஸ்க்கு வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். மார்க்ஸ் 1, 2, 3, 4, 5. அது போக எனக்கு டோட்டலும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இன்ட்டு டோட்டல்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து வேல்யூஸ் வந்து டோட்டலில் ஸ்டோர் ஆகிரும். நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ஏ தூக்கிறேன், மார்க்ஸ் மட்டும் இருக்கட்டும், சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 55, 35, ஸோ இந்த மாதிரி 293 வந்து மார்க்ஸ் வந்து வந்திருக்கு டோட்டல் வேல்யூஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு அரே இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. மீனிங் வந்து நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் மார்க்ஸையும் ஒவ்வொரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. டோட்டலில் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் வந்து அரே மூலமாக இதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம அரே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது யூஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து அரேயை பற்றி பார்க்கலாம். ஸோ அரே டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட்டு இந்த 2 ப்ராக்கெட் இருக்கணும். ஸோ நான் சிம்பிளாக மார்க்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இப்படி நான் சொல்லும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் நியூங்கிற கீவேர்டு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா ஜாவாவில் நியூ கீவேர்ட்னாலே ஆப்ஜெக்ட் தான். ஸோ அப்போ அரேங்கிறது என்ன அப்படின்னா அரே இஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் ஜாவா. ஓகேங்களா? ஸோ ஜாவாவை பொறுத்தவரையும் அரே அப்படின்னாலே அது ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா போன ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் நியூ இன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இன்டிஜர் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இன்ட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் நான் அங்கே சொல்லியிருக்கேன்? 5 வேரியபிள்ஸ். ஸோ அது எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலமாக தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த டோட்டல் டிக்ளரேஷன் இப்போ இதோட பிக்சர் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இன்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதுக்குள்ளே 5 வேரியபிள் நான் வந்து 5ன்னு சொன்னனால எனக்கு 0, 1, 2, 3, 4ன்னு சொல்லி 5 வேரியபிள் வரும். இது ஜாவா எப்பயுமே வந்து அரே வந்து 0 இண்டெக்ஸ். ஸோ 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4 இப்படி இருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் மார்க்ஸ். இதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு யாருன்னா இந்த மார்க்ஸுங்கிறவர் தான். ஸோ இன்ட்டுன்னு சொல்லி ஏன்னா இன்டிஜர் ஆப்ஜெக்ட் தானே நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டைப் எப்படி இருக்கணும்? இன்டிஜராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டோட்டல் டிக்ளரேஷனோட ஃபுல் மீனிங். ஸோ இப்போ நம்ம ஒரு அரே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்ஸ் மூலமாக இந்த 0, 1, 2, 3, 4 வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்ஃபுல்லாக மித்த ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்கன்னா OBJ
ஒன் டாட் நேம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மித்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் அக்சஸ் பண்ணுவீங்க. பட் அரேயை பொறுத்தவரையும் நீங்கள் மார்க்ஸ் மூலமாக தான் அக்சஸ் பண்ணோம். பட் அப்படியே 0 இந்த இண்டெக்ஸ் கான்செப்ட்னால நம்ம அரேயை வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலமாக தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் மொத்தமாக கோடிங் அப்படி காப்பி பண்ணிடுறேன். எப்படி இருக்கும் அசைன்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணுறது டோட்டல் எப்படி இருக்குங்கிறத. ஸோ டைம் சேவிங் பண்ணி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன், மார்க்ஸ் ஆஃப் 0, இப்போ இந்த 0 இண்டெக்ஸை நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் மூலமாக இந்த 0 அக்சஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிங்கன்னா இங்கே இந்த பிக்சரில் எப்படி மாறும், ஈக்குவல் டு 55 மாறிடும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ, இப்போ 1க்கு வந்து 35 அசைன் பண்ணிங்கன்னா இங்கே ஈக்குவல் டு 35 மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் வந்து ஆப்ஜெக்டில் வேல்யூ அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அதே மாதிரி தான். மார்க்ஸ் ஆஃப் 0 வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க, 1 2 3 4 பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ டோட்டலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான், மார்க்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் மார்க்ஸ் ஆஃப் 1 2 3 4. இங்கே தனித்தனி வேரியபிளாக இருந்துச்சு, 2 3 4 5ன்னு நம்ம தனித்தனி இன்டிஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். நம்ம இங்கே சிங்கிள் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை இண்டெக்ஸ் மூலமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ 5 இண்டெக்ஸ்னால் 0 1 2 3 4ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நான் வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நான் இது மார்க்ஸ் 2 மட்டும் 77 கொடுத்தேன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா 67 இருந்துச்சு, நம்மளுக்கு 293 வந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டும் நான் 77 கொடுத்தேன். ஸோ 303 வந்து டோட்டல். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஜாவாவில் வந்து அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அரேயோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் யூஸ்.